இப்ப நம்ம பேஸ் 5 அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை பத்தி ஃபுல் டீடைல்ஸோட அனிமேஷனோட பார்க்க போறோம். லேர்னிங் அவுட்கம், கற்றல் விளைவு. நம்ம அரேஞ்ச் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுதலை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசை. when numbers are sorted from lowest to highest order, அதாவது மிக குறைவான மதிப்பு எண்ணில் இருந்து மிக அதிகமான மதிப்பு எண் வரை வரிசைப்படுத்துதல், இதை தான் நம்ம அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஸ்மால் டு பிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அசெண்டிங் ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் டு பிக், இங்க ஒரே ஒரு லீஃப் இருக்குது, இங்க நமக்கு 3 லீஃப் இருக்குது, இங்க 5 லீஃப் இருக்குது, இங்க 7 லீஃப் இருக்குது. அப்போ ஸ்மால்ல இருந்து பிக் ஆகிட்டே இருக்குது. அதனாலதான் நம்ம இதை அசெண்டிங் ஆர்டர். அப்புறமா இங்க 2 இருக்குது, இங்க 3 இருக்குது, இங்க 4 இருக்குது, இங்க 5 இருக்குது. அதாவது ஒரே சேமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை. when the numbers sorted from highest to lowest order, the order is called descending order. அதாவது மிக அதிகமான மதிப்பு எண்ணில் இருந்து மிக குறைவான மதிப்பு எண் வரை வரிசைப்படுத்துதல தான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசை அப்படின்னு நம்ம சொல்றோம். டிசெண்டிங் ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள், பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர். இங்க 157 இருக்குது, அதை விட ஸ்மால் நம்பர் 138, அதை விட ஸ்மால் 106, அதை விட ஸ்மால் நம்பர் 73, அதை விட ஸ்மால் நம்பர் 50. அதாவது பிக் நம்பர்ல இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது லோயர் நம்பர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு நம்பரும். இதைதான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இதுல கிரேட்டர் தேன் அப்படின்னா பெரியது, இது தெரிஞ்சாதான் நம்ம ஸ்மால் நம்பரா பிக் நம்பரா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 2 நம்பர் ஈக்குவல் ஆகவும் வரலாம், அதைதான் நம்ம ஈக்குவல் டு, அதாவது சமமாக இருக்கும். சமமாக இருந்தா அந்த நம்பரை அப்படியே நம்ம எழுதிக்கிடுவோம். அப்புறமா லெஸ் தேன், சிறியது. அப்போ அசெண்டிங் ஆர்டர் நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நமக்கு தெரியும்னா கிரேட்டர் நம்பர் எது, லெஸ் தேன் நம்பர் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஈஸியா நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஈரிலக்க இரு எண்களை ஒப்பிடும் போது முதலில் 10வது ஸ்தானத்தை ஒப்பிட வேண்டும். அவை சமமாக இருக்கும் போது 1வது ஸ்தானத்தை ஒப்பிட வேண்டும். இது எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்க்கலாம். கம்பேர் த நம்பர்ஸ் 52 and 58. 52 and 58 நம்ம கம்பேர் பண்ணணும். இதை கம்பேர் பண்ணி எந்த நம்பர் பிக் நம்பர், எந்த நம்பர் ஸ்மால் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது ஈஸியா நமக்கு இருக்கும். அப்போ கம்பேர் த 10th பிளேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், 10th பிளேஸை பார்க்கிறோம். 10th பிளேஸ் ரெண்டுமே என்ன இருக்குது, ஈக்குவலா இருக்குது. 5 is equal to 5. Then compare the 1st place. 2 less than or less than 8. அதாவது 2 விட 8 பிக்கா இருக்குது. 2 less than 8. அப்போ 2க்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, 52 less than 58. இப்போ இந்த 2 நம்பர்ல ஸ்மால் நம்பர் அப்படின்னு கேட்டா 52, பிக் நம்பர் அப்படின்னு கேட்டா 58. இதை வச்சுதான் நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எவாலுவேஷன் பார்க்கலாம். அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். நம்ம ஒரு கொடுத்திருக்காங்க நம்பர், அந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில எழுத சொல்றாங்க. 8, 5, 9, 7, 3. இந்த 5 நம்பர்ஸ் கொடுத்து இந்த 5 நம்பர்ஸை ஏறு வரிசையில எழுத சொல்றாங்க, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல. அப்ப அசெண்டிங் ஆர்டர்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்மால் நம்பர்ல இருந்து
பிக் நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இது இருக்கிறதுலயே ஸ்மால் நம்பர் வந்து என்னது 3. அதுக்கு அடுத்தால உள்ள ஸ்மால் நம்பர் வந்து 5. அதுக்கு அடுத்தால உள்ள ஸ்மால் நம்பர் வந்து பிக். அதுக்கு அடுத்தால உள்ள பிக் நம்பர் வந்து 7. அதுக்கு அடுத்தால உள்ள பிக் நம்பர் வந்து 8. அப்போ அதுக்கு அடுத்தால நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக் நம்பர் வந்து 9. அப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும்போது நம்ம 5, 3, 5, 7, 8 and 9 அப்படின்னு நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில் எழுதுக. 8, 6, 9, 5 and 7. இப்ப இந்த 5 நம்பரையும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. அப்ப இருக்கிறதுலயே நமக்கு ஸ்மால் நம்பர் வந்து என்னது 5. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 6. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 7. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 8. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 9. இதுதான் அசெண்டிங் ஆர்டர். ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பருக்கு வரும். நெக்ஸ்ட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில் எழுதுக. 38, 36, 39, 35 and 37. 2 digit நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? 2 டிஜிட்ல அசெண்டிங் ஆர்டர்னா 10th பிளேஸ், அதாவது 10வது வரிசையை நம்ம பார்க்கிறோம். 10வது வரிசையில எல்லாமே 3, 3 தான் இருக்குது, சமமாக இருக்கிறது. அப்போ 1வது ஸ்தானத்தை நம்ம பார்க்கிறோம். 1வது ஸ்தானத்துல ஸ்மால் நம்பர் வந்து என்ன இருக்குது? 35. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 36. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 37. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 38. அடுத்த நம்பர் வந்து 39. இப்போ இங்கேயும் பார்த்தா ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பருக்கு போயிட்டே இருக்குது. அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில் எழுதுக. 31, 25, 40, 78 and 98. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஏறு வரிசையெல்லாம் ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்மால் நம்பர் வந்து என்ன இருக்குது? 25. அடுத்த நம்பர் வந்து 31. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 40. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 78. அடுத்த நம்பர் வந்து 99. இப்போ நம்ம 10th பிளேஸ்லயே எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 10th பிளேஸ் வந்து எல்லா நம்பர்லயுமே டிஃப்ரெண்டா இருக்குது. அதனால 10th பிளேஸ்ல ஸ்மால் நம்பர் வந்து 2, அதனால 25. நெக்ஸ்ட் 3, அதனால 31. நெக்ஸ்ட் 4, அதனால 40. நெக்ஸ்ட் 78, அதனால 78. அடுத்தல 9 இருக்கிறதுனால 99. ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பருக்கு போகுது. நெக்ஸ்ட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில் எழுதுக. 11, 58, 46, 68 and 79. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்மால் நம்பர் வந்து என்னது? 11. 1 டிஜிட் 10th டிஜிட் நம்பர்லாம் பார்க்குறோம். அடுத்தால 10th டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா ஸ்மால் நம்பர் வந்து இதுக்கு பிக் நம்பர் வந்து 4, அதனால 46. அதுக்கு அடுத்தால 10th டிஜிட் நம்பர்ல 5 இருக்குது, ஸோ 58. அதுக்கு அடுத்த நம்பர்ல வந்து 68 இருக்குது, அதனால 68, 79. அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசையில் எழுதுக. 2, 8, 6, 4 and 9. அப்ப இறங்கு வரிசைனா நமக்கு என்ன தெரியும்? பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர். அப்ப இருக்கிறதுலயே பிக் நம்பர் வந்து 9. 9க்கு அடுத்த நம்பர் வந்து 8. 8க்கு அடுத்த நம்பர் வந்து 6. 6க்கு அடுத்த நம்பர் 4. 4க்கு அடுத்த நம்பர் 2. இப்போ பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பருக்கு எழுதுறோம். அதுதான் நம்ம இறங்கு வரிசை, அதாவது டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் எழுதுக. 5 8 6 7 4. இறங்கு வரிசையில நாம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பிக் நம்பர் வந்து 8, அடுத்த நம்பர் வந்து 7, அடுத்த நம்பர் வந்து 6, அடுத்த நம்பர் வந்து 5, நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4. இப்போ பிக் டு ஸ்மால் எழுதி இருக்கிறோம். அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசையில் எழுதுக. 19 48 22 68 and 39. இருக்கிறதுலே பிக் நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 68. ஏன்னா 6 தான் 10th பிளேஸ். பார்த்தா எல்லா 10th பிளேஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இருக்கிறதுலே 6 தான் பிக் நம்பர். ஸோ 68. நெக்ஸ்ட் 4 இருக்குது 10th பிளேஸ்ல, அப்போ 48. அப்புறம் 39, அதுல 3 தான் பிக் நம்பரா இருக்கு 10th பிளேஸ்ல, அதனால 39. நெக்ஸ்ட் 22, 10th பிளேஸ்ல 2 இருக்கிறதுனால 22. கடைசியில 1 இருக்குது, ஸோ 19. அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் எழுதுக. 77 44 22 66 and 99. அப்ப இறங்கு வரிசைனாலே நமக்கு என்ன தெரியும்? இருக்கிற பிக் நம்பர். அப்போ 10th பிளேஸ் பார்த்தா எல்லா 10th பிளேஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இருக்கிற ஹையஸ்ட் 10th பிளேஸ் வந்து என்னது? 99. அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் வந்து 77, அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் வந்து 66, நெக்ஸ்ட் 44 22. அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் எழுதுக. 18 58 92 18 67. எல்லா நம்பருமே பார்த்தா டிஃபரெண்டா இருக்குது. பட் 18 மட்டும் 2 டைம்ஸ் சேமா இருக்குது, ஈக்குவல் நம்பரா இருக்குது. நமக்கு இறங்கு வரிசையில எழுத சொல்றாங்க. அப்ப இறங்கு வரிசைனாலே என்னது? பிக் டு ஸ்மால். இருக்குதுல பிக் நம்பர் 10th பிளேஸ பாக்குறோம். 10th பிளேஸ்ல 92 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 92. நெக்ஸ்ட் 67 இருக்குது, அதனால 67. நெக்ஸ்ட் 58, நெக்ஸ்ட் 18, இன்னொரு 18. ஏன்னா 1th பிளேஸ் ரெண்டும் சேமா இருக்குது. அதே மாதிரி 10th பிளேஸ் நமக்கு சேமாகத்தான் இருக்குது. ஓகே, இதுக்கான கொஸ்டின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கிடுங்க. தமிழ் மீடியத்திலையும் இங்கிலீஷ் மீடியத்திலையும் கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினை நீங்களே ரைட் பண்ணிட்டு இந்த வீடியோல இருந்து நீங்களே ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.